பெற்றோர் அப்படி வாழ வழிகூறி பண்டாக சுற்றி வருகின்றேன். நான் மேடை ஏறி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பொங்கும் தமிழ், புரட்சி தமிழ், ஆண்டு கன்னித்தமிழ் தட்டிடவர் எட்டத்திற்கும் கால செல்வங்களை கொண்டு வந்து இங்கு சேர்த்திருவேன் என்று பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நச்சுதனை வாரி நடு சிரமம் என்று தூங்கிக்கிருந்த உங்களை எல்லாம் தட்டி எழுப்ப நான் தன் கவியால் பாருதல். அப்படி இருக்கும் பொழுது நான் யார்? இதுதான் சத்தியம நாடு. இந்த சத்தியம நாட்டிலே சத்தியசில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாக பிறந்து ரவி ரவி என்று பெயர் குறையில்லாமல் சீரும் சிறப்புடன். ஆமாம், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றார். என்னுடைய அண்ணனுடைய பெயரோ ராஜா. எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார். என்னுடைய தங்கை பெயரோ ரோஜா. நானும் அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து விட்டு இப்பொழுது தாயகம் திருப்பிக் கொண்டிருக்கிறேன். அடிப்படைக்கொண்டே போக வேண்டும். அதற்கு முன்பதாக ஊரார் வேதி படிக்கலுங்க அம்பேத்கர் பாடல். வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீர் மீண்டும் எங்கு பிறந்திரையா? சாதியத்தை சங்கருக்கு சமத்துவத்தை மீட்டெடுக்க போர்முரசாய் அவதரித்து எங்கள் போர்வாளி வந்திரையா. ஜாதி என்னும் படி சுமர்ந்து பீமாராவாய் பிறந்தவரே அண்ணலி அழைக்கின்றோம். நீர் மீண்டும் மண்ணில் பிறந்திரையா. அக்ரபாளையம் கிராமத்தில் பிறந்திரையா. ஜாதி என்னும் பேரினிலே அம்பவட ஊரினிலே பிறந்திட்ட பேரொழியே எங்கள் சமுதாய போராளியே அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே. அண்ணலாக்கிட்டாரு பீசா மானத்தை காத்தவரி தலித் மக்கள் குறை தீர்த்தவரி. மானத்தை காத்தவரி தலித் மக்கள் குறை தீர்த்தவரி. சித்திர ஒன்றினிலே எங்கள் சிங்காமாய் பிறந்தவரி அண்ணலி ஜாதி என்னும் பேரினிலே. நமக்கு வாழ்வுரிமை தந்தவரி வாய்ப்பேச மக்களையும் இன்று வாதாட வைத்தவரி. மானத்தை காத்தவரி தலித் மக்கள் குறை தீர்த்தவரி. மானத்தை காத்தவரி தலித் மக்கள் குறை தீர்த்தவரி. இந்தியாவின் முழுவதிலும் மொழி சிலையாக நிற்பவரி அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே. தேசிய கொடியினிலே நடுவில் சக்கரத்தை பதிக்க வைத்தார். பல லட்சம் புத்தகத்தை அந்நலகராது படித்து வைத்தார்.
பெண்ணுரிமை மீட்டு தந்து எங்கள் மண்ணுரிமை நாயகனே இன்று அரசியலில் ஆட்சி செய்து எங்கள் அதிகார ஆண்டவனே தலித் மக்கள் குறைந்தீர்த்தவரி இந்தியாவில் முழுவதிலும் ஒரு சிலையாக நிற்பவரி அண்ணலே சாதி என்னும் பேரினிலே அப்படி 1891 ஆண்டு இந்த இந்திய பூமியிலே மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாடி என்று சொல்லக்கூடிய மகர் எனும் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவன் தான் இன்று உலகம் போற்றுகும் நாயகன் டாக்டர் B.R. அம்பேத்கர். அது மட்டுமா, உழைப்பவன் தாழ்ந்த ஜாதி என்றும் அவனுக்கு ஊதியம் கொடுப்பவன் உயர்ந்த ஜாதி என்றால் இந்த வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொல்லி இனி முதல் கொண்டு இந்த உலகத்தில் சாதியே இருக்கக்கூடாது என்பதற்காக 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தூங்கி 20 மணி நேரம் படித்த ஒரே தலைவன் டாக்டர் B.R. அம்பேத்கர். தட்டி தட்டி கேளு உரிமையே நம்மள அழிக்க நினைச்சா காட்டு திறமையே வீரத்திலே நாம மேலடா இத மாத்தினது அண்ணலின் நூலிடா யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரு அடிமை இல்லை போடா நம்மள அடிக்க நினைச்சா காட்டு திறமையே வீரத்திலே நாம மேலடா இத மாத்தினது அண்ணலின் நூலிடா யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரு அடிமை இல்லை போடா போடா அண்ணலின் ஆசதாண்டா நாட்டை ஆளணும் ஏழையும் அண்ணலின் ஆசதாண்டா நாட்டை ஆளணும் ஏழையும் அண்ணலின் ஆசதாண்டா நாட்டை ஆளணும் ஏழையும் மத பிடிச்ச யானை போல மாறலண்டா கோழையும் இந்திய அபிமாராவினாலையும் தட்டி 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 கேளு உரிமையே நம்மள அழிக்க நினைச்சா காட்டு திறமையே அந்த பேரு மறையுமாடா காலத்தன்று போயிட்டா வாய மூடி உட்கார போறீங்க எங்க கொடி ஏறிட்டா அந்த பேரு மறையுமாடா காலத்தன்று போயிட்டா வாய மூடி உட்கார போறீங்க எங்க கொடி ஏறிட்டா எல்லாமே ஒன்று தாண்டா 6 அடி போயிட்டா எல்லாமே ஒன்று தாண்டா 6 அடி போயிட்டா எல்லாமே ஒன்று தாண்டா 6 அடி போயிட்டா எந்த ஜாதி தெரியுமாடா நீ எலும்பு கூட ஆயிட்டா நிலைமை புரியும் ஒரு நாள் மாறிட்டா தட்டி 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 கேளு உரிமையே நம்மள அழிக்க நினைச்சா காட்டு திறமையே வீரத்திலே நாம மேலடா இத மாத்தினது அண்ணலின் நூலிடா யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை போடா போடா என வாழ்த்தி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 நன்றி.